இப்ப இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிச்சாத்தான், ஜின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மாக்கள் இறந்தவங்க வந்து அவங்களோட ஆசை தீராம வந்து ஆன்மாவா சுத்துறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்ப வந்து ஜின்கள வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியும்னு சொல்றாங்க. இப்போ ஆன்மாக்களுக்கும், ஜின்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சார் சொல்லலாம்? சார், ஆன்மாக்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ள வித்தியாசம், ஆன்மா தேவையானத அடைய முடியாது. ஓகே, ஜின்னு என்ன தேவையோ அத அடைய முடியும். ஓகே, எல்லாமே ஜின்னு அடக்கி ஆளும். ஓகே, ஆன்மாவால அது முடியாது. ஓகே, ஆசைகள் நிறைவேறாத அடையிறது தான் ஆன்மாக்கள். ஓகே, ஆனா ஜின்னு அது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கிறது தான் ஜின்னு. ஓகே சார். இப்போ வந்து நீங்க ஜின்கள ஜின்கள யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, குறைகள வந்து தீர்க்கிறீங்க. அது மூலியமா வந்து பிரச்சனைகள வந்து தீர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஜின்னால ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, அவங்களுக்கு எந்த மாரியான பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு தேவைன்னு நம்ம செய்றோமோ அத்தனையும் குடுக்கலாம். ஓகே. அதாவது எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா சார்? இப்போ உங்கள ஒருத்தன் அழிக்கிறான், நம்ம அவன வாழ விடக்கூடாதுன்னா, அத அழிக்கிறதும் செய்யலாம். காக்க போறத்தவள் நம்மள விரும்ப நம்ப வச்சு, நம்மள எல்லாம் சொத்த வாங்கிக்கின்னு, எல்லாம் வாங்கிக்கின்னு, கடைசியில இன்னைக்கு கை விட்டுட்டு வேற ஒரு பொண்ண கட்டிக்க போவான். அதே மாரி ஒரு பெண் தொடர்புல இருந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட போவாங்க. ஓகே. அவங்களுக்கு வாழ்க்கையே முடியிற மாரியும் பண்ணலாம். நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாங்க.